ஒரு இடத்துல நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நானும் அதை பொடி மாஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து உடச்சி ஊற்றிட்டு இருந்தேன். ஒரு 2, 3 முட்டை உடச்சி ஊற்றினேன். அதில் 2 முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலங்கிட்டு கெட்டு போன முட்டை மாதிரியே இருந்தது. சரி, ஓகே, நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஒரு முட்டையாக உடைக்கிறேன். எல்லா முட்டையுமே கிட்டத்தட்ட ஒரு 6, 7 முட்டைக்கிட்ட வாங்கினது 10 முட்டை. அதில் 7 முட்டைக்கிட்ட இந்த மாதிரி கலங்கி கெட்டு போன முட்டை மாதிரி இருந்தது. அதில் ஒரு 3 முட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரு வந்து லைட்டாக உருவாயிருக்கும் போல். அது அப்படியே துடிச்சிக்கிட்டே இருந்தது, அதில் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருந்தது. ஸோ 2 இதில் அந்தளவுக்கு தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளிங்க் ஆகிக்கிட்டே இருந்தது. அந்த துடிக்கிறது வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா எந்த முட்டையாக இருந்தாலும் தனியாக உடச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி